السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கத்து கீழே இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற சஹாபியினுடைய பெயர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லட்ச சஹாபாக்கள் உண்டு. ஆனால் எந்த சஹாபியினுடைய பெயரும் குர்ஆனில் நேரடியாக பெயர் கூறப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற இந்த சஹாபியினுடைய பெயரை குர்ஆன் வசனத்தில் இருக்கிற அதை ஓதுனா 30 நன்மை கிடைக்கும். 3 எழுத்து பேர். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்தில் வரும். வசனம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரலாறு பார்க்கும்போது சொல்லி. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய பெயர் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன வயசுலயே அடிமையாக்கப்பட்டவங்க. எப்படி அடிமையாக்கப்படுறாங்கன்னா, பனு கல்ப் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரத்தினர்கள். அந்த கோத்திரத்தை சார்ந்த ஹாரிஸா, சுஅதா, இந்த 2 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிக்க வந்திருக்கிறார். கொள்ளை அடிக்கும் போது எல்லா பொருட்களையும் தூக்குற மாதிரி 8 வயசு சிறுவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த 8 வயசு சிறுவனை சூக்குல் உகாப் என்று சொல்லப்படுற அடிமைகளை வர்த்தகம் செய்கிற, அடிமைகளை விற்கிற வாங்குற சந்தையில விற்பனை பொருளாக ஆக்கப்பட்டார் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு உறவு பந்தம் இருக்கு. தந்தையினுடைய சகோதரி தான் ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 400 திர்ஹம்களை கொடுத்து இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுங்களை வேலைக்கு வாங்குறார். எதுக்குன்னா, தன் தந்தையின் சகோதரிக்கு பரிசாக வழங்க. வாங்கி கொண்டு போய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒப்படைக்கிறாங்க ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுங்க. ஒப்படைத்த பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்காஹ் செய்கிற தருணம் ஏற்பட, நிக்காஹ் செய்து முடித்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அன்பளிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குறார். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரைவடைப்பின் கீழ் வளர்கிறார். ஆனா அடிமை. ரொம்ப பாசமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசங்கிறத வரலாறு முடியும் போது நமக்கு தெரியும். ஒரு நாள் பனு கல்ப் என்கின்ற அவருடைய கோத்திரத்து அசல் கோத்திரத்தினர்கள் என்று இருவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம தவாப் செய்வதற்காக பயணப்பட்டு வராங்க ஊர்ல இருந்து.
ஊர்ல இருந்து பயணப்பட்டு வந்து தவாப் செய்து கொண்டிருக்கிற வேளையில இந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகச்சாடையில ஒருவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தரை பார்க்கிறார், ஒரு சிறுவரை பார்க்கிறார். பார்த்தோன்னா அந்த சிறுவரை குறித்து பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தென்படுது இத முஹம்மது என்பவர், அப்போது நபித்துவம் கிடைக்கல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹம்மது என்பவருடைய அடிமை சிறுவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். தவாஃப் எல்லாம் முடிச்சிட்டு பயணத்தெல்லாம் முடிச்சிட்டு நேரா பனு கல்ப் என்ற கோத்திரத்துக்கு போன பின்னாடி ஹாரிசா அவருடைய அசல் தந்தைய பார்த்து சொல்றாங்க, மகனை கொள்ளையடிச்சுட்டு போனானோல, அவனு அந்த இதுலதான் வித்திருக்கானோ, அதுல இருந்து வாங்கிட்டு போய் இப்ப கடைசியா முகமது இருக்கிறார், அவரு தேவனா போய் வாங்கிடுங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடுறான். இவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சகோதரர் கஅப் என்பவரை அழைத்து கொண்டு ஹாரிசா வீட்டுல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போறார். ஏன்னா வாங்குறதுக்கு யார தண்ட சொந்த மகனை போறாங்க. மக்கமா நகரத்துக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு, இப்படி நீங்க ஒரு அடிமை சிறுவரை வச்சிருக்கீங்கல்ல, அந்த அடிமை சிறுவரை என்னுடைய மகன் தான், எனவே எனக்கு திருப்பி தந்துருங்க அப்படின்னு கேட்கிறார். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தந்துடுறேன், எனக்கு என் மகன் தான் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறார். ஓ அப்படியா, ஜெயித் இங்க வாங்கன்னு சொல்லி ஜெயித் அழைச்சான். ஜெயித் ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். கேட்ட மாத்திர சொன்ன, ஓ தெரியுமே, இது என் தந்தை ஹாரிசா, இது என் சாச்சா காபு அப்படின்னு சொல்றான். உடனே சொல்லிட்டு இருக்கும் போது ஹாரிசா அவங்க கேட்கிறாங்க, முஹம்மது அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல தொகை தர, திருப்பி என் பிள்ளைய தந்துருங்கன்னு சொல்றாரு ஹாரிசாட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாருங்க, நீங்க பணம்லாம் எனக்கு ஒன்னும் தர வேண்டாம், ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன உடன்படிக்கை போட்டுக்கிடுவோம். என்னன்னா, இப்போ நான் அந்த ஜெயிதிட்ட கேட்பேன், பாப்பா உங்களுக்கு யாருக்கிட்ட இருக்க விருப்பம்னு சொல்லி, முஹம்மது ஆன என்னிடத்துல இருக்க விருப்பம் தெரிவிச்சிட்டாருன்னா நீங்க ஒரு சலனமும் இல்லாம அப்படியே ஊரை பார்க்க போயிடணும். ஒருவேளை உங்களை அவர் தேர்வு செஞ்சாருன்னா நான் ஒரு சலனம் இல்லாம என் வேலையை பார்க்க நான் போயிருவேன். ஜெயிதே வாங்க, ஜெயிதே நீங்க என்னோட இருக்க விருப்பப்படுறீங்களா, இல்லன்னா உங்களோட தந்தைகிட்ட, தந்தைன்னு தெரியாம இருந்தா வேற, தந்தைன்னு தெரியுது அப்பட்டமா, புத்தி தெரிஞ்ச பிள்ளைத்தான். உடனே சொல்றாங்க, உங்க ஆப்பா கூட போறீங்களான்னு கேட்கிறான். உடனே அந்த ஹாரிசா, அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன பதில் ஆச்சரியத்திற்குரியது. முஹம்மது அவர்களே, சிறிது காலம்தான் உங்களோடு வாழ்ந்தேன், இருந்தேன், எனக்கு தாய் தந்தை இல்லைதான் உங்களோடு இருக்கிற வரையிலும், ஆனால் எனது தாயின் தந்தையின் மறு உருவமாக உங்களை நான் பார்த்தேன். உங்களை விட்டுட்டு என்னால ஒரு கணம் கூட போக இயலா, நான் உங்க கூட தான் இருப்பேன். உடனே ஹாரிசாவுக்கு போகும், சொந்தமாக சொல்ற வார்த்தையை பாரு. உடனே கேட்டார், அப்ப உனக்கு நீ நாசமாகட்டும், உனக்கு அறிவு இல்லையா, அடிமைத்துவத்தையா விரும்புற, சுதந்திரம் உனக்கு வேணாமா, வந்துரு என் கூட நிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அப்படியே புடிச்சுக்கிட்டு போய் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லப்படுற காபா பக்கத்துல ஒரு சி வடிவில ஒரு கட்டமா இருக்கும், பாக்குற வாய்ப்பா இல்ல, எனக்கு முதல்ல தட்டு எல்லாருக்கும் கொடுக்கட்டும். அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற கல்லு பக்கத்தை நின்றுகிட்டு மக்கள் எல்லாத்தையும், ஓ மக்கமா நகரத்து வாசிகளே எல்லாரும் வாங்க அழைச்சி எல்லாரும் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஜெயித் இருக்கிறாரு, இந்த ஜெயித் அடிமை சிறுவன் இனிமேல் கிடையாது, இது என்னுடைய சொந்த மகனை போல. நான் வஃபாத்தானா எந்த சொத்துல ஜெயிதுக்கு பங்கு இருக்கு, ஜெயிது வஃபாத்தானா அவருடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, எந்த பிள்ளையாக்கும் ஜெயித் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உரிமைக்காரர் தன் தந்த சொந்த தந்த மனம் பூரிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா என் பிள்ளை இனிமேல் அடிமை இல்லை. முஹம்மது இவ்வளவு தூரம் சொல்றார், யாரும் கிடைக்காது, பெரிய ஒரு நியாமத் அது. எந்த புள்ள அடையாளப்படுத்திட்டாங்க. எப்படி மாறிச்சுன்னா குறிப்பிட்ட கால வரைக்கும் ஜெயித் பின் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் அடையாளப்படுத்தப்பட்டான் சமுதாயத்தால. அந்த அளவுக்கு தன்னை சொந்த பிள்ளையா வளர்த்தான்.
இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நுபுவத்தினுடைய நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேளையில இஸ்லாத்தை ஏற்ற மூன்றாவது நபர், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மூன்றாவது நபர். அதாவது இனம் சார்ந்து பார்க்கையில 4 இனமாக பிரித்துக் கொள்வார்கள். ஒன்று பெண், பெண்களில் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது சிறுவர்கள் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடிமையில முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவங்க ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வரிசையின் துணியில பார்த்தா முதல்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, இரண்டாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கிறாங்க, மூன்றாவது ஸைத் பின் ஹாரிஸா ஏற்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின், நான்காவது தான் யாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. வரிசை துணியில் பார்த்தா மூன்றாவது இடம். இனம் சார்ந்து பார்த்தா இனத்துல முதலாவது. எந்த இனத்துல? அடிமை இனத்துல. ஆனா அடிமை அடையாள பெயர் தான். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைச்ச பின்னாடி எல்லா பகுதியிலும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எங்கெல்லாம் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்றார். குறிப்பா இந்த பிரபஞ்சத்துல கிடைக்காத எந்த நபி தோழருக்கும் கிடைக்காத ஒரு மகா 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 சிறப்பான காரண காரியம் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு போறார். எந்த நபி தோழரும் கூட இல்லை. பலம் வாய்ந்த திடகாத்திரமான வீர தீரமான ஆஜானுபாகுவான சஹாபாக்கள் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இல்லை. தாயிஃப் நகரத்துல ஒரு 10 நாள் இருக்கிற ஒரு வேளை வரையில தஅவத்தை வீரியப்படுத்துகிற வேளையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கையில அது மக்களுக்கு அதை விரும்பல. அவங்க ரொம்ப காட்டமா எதிர்த்தாங்க. நமக்கு தெரியும், சரியான கல்லடி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எரியப்பட்ட எல்லா கற்களையும் பாறையனும் கேடயமாக நின்று தடுத்தார்கள் இந்த ஸைத் பின் ஹாரிஸா. பிரபஞ்சத்துல யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேடயமாக தன் உடலை மாற்றினார்கள். இந்த அளவுக்குன்னா தொடராக வந்த கற்கள் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை தாக்கியதனால தலை முழுவதும் இரத்தத்தின் சுவடுகள், இரத்தத்தை சொட்டுகிற அளவுக்கு பயங்கரமான காயப்பட்டார். அதை மிஞ்சியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான தேகங்கள் காயமாக்கப்பட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக தந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கவாக அங்க போனாங்க? வியாபாரம் செய்யவா? இதாயத் பெற்று சொர்க்கத்தை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கால், அதாவது அந்த கெண்டைக்கானுடைய எலும்பு உடைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக எரியப்பட்ட கற்கள் அந்த கெண்டைக்காலை உடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க ஏழையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால அப்போது யாருக்கும் கிடைக்காத சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கு கோலாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி தோள் மேல கை சாய்ந்துட்டு போன ஒரு தேகம்னா அந்த தருணத்துல ஒரே உடம்பு தான். அது ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான். அன்பானவர்களே, இந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இத்தனை சிறப்புகள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இவருடைய திருமண வாழ்வை பொறுத்தவரையில 5 திருமணங்களை முடிச்சாங்க, 5 பெண்களை முடிச்சாங்க. தலாக் விட்டு சில விஷயங்கள்னால் தலாக் விட்டு அப்புறமா இன்னொரு பெண்ணை முடிச்சு இப்படியான ஒரு வேலை, இப்படியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலாவதாக திருமணம் முடிச்சாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சிறப்பு அநேகம் இருக்குது. இந்த உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த மாத்திரத்திலேயே
இந்த ஊருக்கு 4 பேர் இருப்பானோ, இந்த வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு, இல்ல வெத்தலை பாக்கு இல்லை இப்போதைக்கு போட்டு வாயில போட்டு அவல் மெல்ற மாதிரி அடுத்தவண்ட பழக்கத்தை போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க, அரிசி மாதிரி வாயில போட்டு அரிசி மாதிரி. இந்த மாதிரியான 4 பேர் சேர்ந்து இந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுடைய நிறம் எப்படி இருக்குன்னா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வெள்ளையா இருப்பாங்க, ரோஸ் கலந்த ஒரு வெண்மை நிறம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுவும் வெண்மையானவர்கள். ஆனா உஸாமத் பின் ஸெய்த் கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டான். உடனே காது மூக்கு வச்சு என்னென்னலாமோ பேச ஆரம்பிச்சிட்டான், வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வரைக்கும் தன்னை மகனா பார்த்துட்டு இருக்காங்க. யார? ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸாமத் பின் ஸெய்த் பேர பிள்ளையா பார்க்கிறான். ரொம்ப வருத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி. அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். முஜஸ்ஸிஸ் அல் முத்கல் என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் வர்றார் மதீனா நகரத்துக்கு. அவர் வரையில பாக்குறாங்க, பல சஹாபாக்கள் வெளியே தான் அந்த காலத்தில் தூங்குவாங்க. படுத்து கிடக்கையில எல்லாரும் போர்வை போட்டு இருக்கிறாங்க. ஒரே கட்டில்ல ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே கட்டில்ல படுத்திருக்காங்க, ஒரே போர்வையில. தலை மறைச்சிருக்குது, கால் மட்டும் தெரியுது. இவர் யாருன்னா பரம்பரை ஆய்வாளர் என்று சொல்லுவாங்க. இவரை பார்த்தானா இவர் துணி, ஒரு ஆள்ட துணி, இன்னொரு ஆள்ட துணியை பார்த்து இது யாரு, இவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், யாரோட புள்ள, இப்படி எல்லாம் ரொம்ப துல்லியமா சொல்லுகிற அளவுக்கு ஒரு நுட்பமானவர். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சார். இந்த முஜஸ்ஸிஸ் அல் முத்கல் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த கட்டில பார்க்கிறார், 2 பேர் கால் மட்டும் தெரியுது. உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவர் வந்துட்டா ஏதோ சொல்லுவாருன்னு தெரியும், காத்து கொண்டு இருக்கிறார். முஜஸ்ஸிஸ் அல் முத்கல் சொன்னாரு, இந்த காலில இருந்து வந்ததுதான். உடனே உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு காலை பார்த்துட்டு, இந்த காலு பக்கத்துல கிடக்குற யாரு, ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்ததுதான் அப்படின்னு சொன்ன உடனே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம். மக்கள் எல்லாம் கூட்டு, மக்களே பார்த்தீர்களா, இத முஜஸ்ஸிஸ் அல் முத்கல் சொன்னதை கேட்டீங்களா? ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் தான் உஸாமத் பின் ஸெய்த். அந்த அளவுக்கு மோசமா பாதிச்சிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. சும்மா இல்ல, சாட மாடையா பேசிட்டு போறது சும்மா இல்ல, பெரும் பாவம். மனசை கஷ்டப்படுத்திட்டுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடோடி போறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்றாங்க, ஆயிஷா உங்களுக்கு தெரியுமா, முஜஸ்ஸிஸ் அல் முத்கல் வந்தாரு, இப்படி ஸெய்த் இப்னு ஹாரிஸாவை பார்த்தாரு, உஸாமத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் பார்த்துட்டு சொன்னாங்க, உஸாமா பார்த்து சொன்னாங்க, இந்த கால் வந்ததுதான் சொன்னாங்க. கேட்டீங்களான்னு சந்தோஷப்பட்டாங்க. திருமண வாழ்வுல ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுக்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த மாமி மக ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருமணம் பேசுறாங்க. யாருக்கு? ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஆனா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த அளவு மனம் ஒப்பையில, திருமணம் முடிக்கிறதுக்கு ஸெய்த் இப்னு ஹாரிஸா முடிக்கிற அளவுக்கு மனசு ஏற்கையில. அந்த வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க திருமணம் முடிக்கணும்னு சொல்லி மறுதளிக்கிற மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டாங்க ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹ். உடனே ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி 33வது அத்தியாயம் 36வது வசனம், وما كان لمؤمن ولا مؤمنة إلا كان الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة. உங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்து விட்டா மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதை மாற்றுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு வசனம் இறங்கையில, இந்த வசனத்தை கேட்கையில ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மனசை மாத்திக்கிட்டு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முடித்துக் கொள்றார், திருமணம் முடிச்சு கொள்றார். திருமணம் முடிச்சா வாழ்க்கையில துவக்கத்திலிருந்து பிரச்சனைகள், கவலைகள், சச்சரவுகள், சண்டைகள் இப்படியே தொடருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அடிக்கடி ஸெய்த் இப்னு ஹாரிஸா வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில அவ்வளவு ரசனை இல்ல, ருசியா இல்ல, சுவைக்கையில,
கடினமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, கவலையா இருக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேசக்கூடிய தருணம் ஏற்பட்டுச்சு. அது என்னவோ வீட்டுக்கு வீடு வாசல் படி அவ ஊட்ட பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப இதை வெளிப்படையா சொல்றாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க, பொறுத்திருங்க, இன்சிக் ஜௌஜக், உன்னுடைய மனைவியோடு ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றான். இதோடைய வார்த்தை அடிக்கடி போறதுனால திடீர்னு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல போட்ட மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருப்பம் ஏற்படுது. ஜைனப் பின்த் ஜஹ்ஷ தண்ட வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி கொள்ளலான்ற ஒரு எண்ணம் வருது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவி ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வருது. நல்லா அவனை விளங்கி கொள்ளணும். மாமி மவதான் ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்ற வளர்ப்பு மகனுக்கு முடிச்சு கொடுத்துட்டா முடிக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தேவையும் இல்லை. இதை வச்சு பலகளும் பல மாதிரி வித்தியாசமா பேசுவான். அதெல்லாம் அது அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய நியத் அவங்களை முடிக்கிற மாதிரி மாமி மகன் டைரக்டா முடிச்சிருப்பான். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து முடிச்சு அவங்களால பிரச்சனை, அதுக்கப்புறமா அவங்க தலாக் போடுற மாதிரியான ஒரு சூழல், அவங்க விருப்பம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்ட பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த 4 பேர் 40 பேரா சேர்ந்து கண்ணு மூக்கு வாய் வச்சு, என்னடா இது வளர்ப்பு மாண்ட மனைவிய தலாக் கூட்டுட்டு உடனே இவரு முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஏதாவது தப்பா பேசி ஒரு மாதிரியா பேசிடுவாங்களோங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம். உடனே ரப்புல் ஆலமீன் அதுக்கும் வசனத்தை அருளணும். 33வது அத்தியாயத்துடைய 37வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இது நகூலு லில்லதி அன்அம அல்லாஹு அலைஹி வ அன்அம்து அலைஹி அம்சிக் அலைக ஸௌஜக வத்தகில்லா. நீங்களும் நாமளும் அந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருள் செஞ்சோம். நீங்களும் அருள் காட்டுனீங்க நபியே. எப்படி? நான் ஹிதாயத்தை கொடுத்தேன், நீங்க அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்க அவருடைய மனைவியோடு இணைஞ்சு வாழணும், பிரிஞ்சிடாத அல்லாஹ் அஞ்சுக்கொள்ள சொன்னீங்க. ஆனா அவர் தலாக் கூடணும்னு விரும்புறாரு. ஆனா உங்க மனசுல ஒரு ஆசை இருக்குது அவங்கள முடிக்கலாம்னு சொல்லி. நீங்க மக்களுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டும் என்றால் எனக்கு பயப்படுங்க, அல்லாஹ்வான எனக்கு பயப்படுங்க. அவர் தலாக் விட்ட பின்னால நாம உங்களுக்கு ஜைனப திருமணம் முடிச்சு கொடுப்போம் ரப்புல் ஆலமீன் பேசும்போது, இதா ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா பேர் வந்துட்டு, ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா, ஸைத் பேரு மறும நாள் வரைக்கும் இந்த ஸைத் இந்த வார்த்தையை பிரயோகிச்சா 30 நன்மை. அவர் தலாக் விட்ட பின்னாடி நீங்க முடிச்சுக்கிடுங்க. இந்த வசனத்துல 2 விஷயத்தை அல்லாஹ் உடைக்கிறான். ஒண்ணு, வளர்ப்பு மகன் சொந்த மகனா என்னைக்கும் ஆக மாட்டார். இன்னொன்று, ஊர்ல பல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கும், அது மார்க்கத்தோடு வரசும் போது தூக்கி எரிஞ்சு போடும். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்குள்ள வரும்போது, அல்லாஹ்வுடைய ஹுக்முக்குள்ள வரும்போது அதை தூக்கி எரிஞ்சிடும். இது ஊர்வலம் என்ன? மவனை முடிக்க கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படையில சொந்த மவன்ட மனைவி தலா கூட்டுட்டாரு, அந்த மனைவி திருப்பி மீட்டக்கூடாது, தந்தை மீட்டக்கூடாது. அதே மாதிரி தந்தையிட மனைவிய மகன் மீட்டக்கூடாது. அது மோசமான விஷயம்ங்கிறது குர்ஆன் வர்ணிக்கிறது. ஆனா வளர்ப்பு மகனுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அது கூடாதுங்கிறத சமுதாயம் வழங்குறதுக்காக அல்லாஹ் இப்படியான ஒரு படிப்பினை என்ன செஞ்சான், சமுதாயத்துல ஏற்படுத்துறான். பேசிட்டு ரப்புல் ஆலமீன் மொத்தமா அது இல்லாம முக்கியமா என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வசனங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவராக இருந்திருந்தா முதலாவது அவர் மறைக்க வேண்டிய வசனமா எது இருந்திருக்கும் தெரியுமா? இந்த 33வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 36வது வசனத்தை தான் மறைச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த ஒரு விஷயம், மக்கள் மூக்கும் காதும் வைத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான விஷயம். இதை மறைச்சிருக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க இல்லை இதை. எனவே நுபுவத்தை மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள், அதை மிக துல்லியமாக பேணினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கும்போது தன்னை பெருமையா பேசிக்கிடுவான். பாருங்கப்பா, உங்களெல்லாம் உங்க உறவினர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வச்சாங்க.
ஆனா என்ன யார் திருமணம் முடிச்சு வச்சா தெரியுமில்ல? 7 வானத்துக்கு மேல அரிசில உள்ள ரப்புல் ஆலமீனாக்கும் என்ன திருமணம் முடிச்சு வச்சான்னு அடிக்கடி பேசிக்கிடுவான். அப்ப இதுல என்னன்னா, இது ரப்புல் ஆலமீனுடைய ஒரு சூட்சமம், அவ்வளவுதான். இதை போட்டு விமர்சிச்சு அதை கேட்டு அதை கேள்வி கேட்டு அதுக்கு நமக்கு தகுதி இல்லை, சரியா? அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் கடைசி ஒரு வசனம் சொல்றார், 33வது அத்தியாயத்துடைய 40வது வசனம், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களை யார் ஆடவருக்கு எந்த ஆடவருக்கும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாக ஆகவே மாட்டார். அவர் காத்தமன் நபி, அவர் தான் இறுதி நபி, அவர் நபியா, உங்களோட வாப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. அந்த ஸ்பாட்ல நிறைய சஹாபாக்கள் தண்ட வளர்ப்பு தந்தையினுடைய பேரை பின்னாடி இணைச்சுக்கிட்டு வந்தாங்க. பல சஹாபாக்கள் திருந்திட்டாங்க. இப்ப உதாரணமா ஸெய்த் பின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, அப்புறம் தான் ஸெய்த் பின் ஹாரிஸா அப்படின்னு செஞ்சு ரலியல்லாஹு அன்ஹு பேரு மாற்றப்பட்டது. இதே மாதிரி பல சஹாபாக்கள் தன்னை வளர்ப்பு தந்தையினுடைய பேரை போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் நோட்டிட்டு தன் அசல் தந்தையினுடைய பேர் போட ஆரம்பிச்சான். எனவே அன்பானவர்களை இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத பார்க்க. ஹிஜ்ரி 8ல ஜமாதுல் ஊலால ஒரு போர் நடக்குது. அதுக்கு பேர் முஅத்தா என்ற போர். இது என்னன்னா, ஷாம் நகரத்தில் உள்ள ஒரு பிரதேசம் முஅத்தா என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுவரை இந்த ஷாம் நாட்டுக்கு அனுப்புறார். பைசாந்திய ரோமானிய மன்னர்களுடைய ஆளுநர்கள் தான் அந்த பிரதேசத்தெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ஆளுநரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுவரை தன்பால் அனுப்புறார். அனுப்புனா தூதுவனுடைய அந்த கடமை, அதனுடைய ஒழுங்கு என்னன்னு சொன்னா, வந்தாங்கன்னா அவங்கள கௌரவிக்கணும், அவங்கள்ட்ட விஷயத்தை வாங்கணும், அப்புறமா அனுப்பணும். இவர் வந்த உடனே பேசின உடனே இவங்கள சரமாரியா வெட்டி ரொம்ப கொடூரமா கொண்டுட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின தூதரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக 3000 சஹாபாக்களை ஏற்பாடு செஞ்சு போருக்காக தயார் செய்யறார். அந்த போரினுடைய முதலாவது தளபதி ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இன் கதல ஸெய்தன், ஸெய்த் கொல்லப்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅஃபர் பின் அபி தாலிப் இடத்துல தளபதியினுடைய கொடியை பெற்றுக் கொள்ளட்டும், அவர் போற வழி நடத்தட்டும். இன் கதல ஜஅஃபரன் அப்துல்லாஹ் பின் ரவாஹா, அப்துல்லாஹ் பின் ரவாஹாவிடத்துல இந்த கொடியை கொடுக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்துல இருக்கிறார். 3000 பேரும் அங்க நோக்கி போறாங்க. எங்க? முஅத்தா என்ற இடத்துக்கு, ஷாம் பிரதேசத்துல இருக்க முஅத்தா என்ற பகுதிக்கு. எதிரி படையில எவ்வளவு பேர் தெரியுங்களா? 2 லட்சம் பேர். 3000 இங்க, 2 லட்சம் அங்க. போர் துவங்கின சில மணி நேரங்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க சஹாபாக்கள். இங்க என்ன நடக்குதுங்கிறத வஹி மூலமா லைவ் டெலிகாஸ்ட். சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க மஸ்ஜித் நபவியில, பேசுறாங்க. போர் துவங்கி சில நிமிடங்களில் ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட மாத்திரத்திலே இரண்டாவது யாரு? ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை வாங்குறாங்க. ஒரு கையில கொடி வச்சிட்டு இருக்காங்க, கொடி இருக்கிற கையை பார்த்து வெட்டுறாங்க. சின்ன கூட்டம் தான் அவங்க பாக்குறது. 2 லட்சம் பேரு இஷ்டம் போல கொண்டாங்க, இஷ்டம் போல அடிச்சாங்க. முதல்ல இந்த கையை வெட்டினாங்க, அப்புறம் இந்த கையில மாத்த இந்த கையை வெட்டுறாங்க. கொடியை பிடிக்கலாம் முயற்சி பண்ண, 2 கையை வெட்டின பின்னாடி கொடூரமா கொள்றாங்க ஜாஃபர் பின் அபி தாலிப். அடுத்தது அந்த கொடியை யார் எடுக்கிறார்? அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை எடுக்கிறார். எடுத்தா அவரையும் கொள்றாங்க. 3 தளபதியும் கொல்ல, ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை சஹாபாக்கள் இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே சொல்றாங்க, ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். அடுத்ததாக ஜஅஃபர் பின் அபி தாலிப் அவரும் கொல்லப்பட்டார். அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொல்லப்பட்டார். 3 தளபதிகளும் ஹலாஸ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். அன்பானவர்களே, இந்த படையில ஒரு மிக சிறந்த ஒரு வீரர் இருந்தார்.
அந்த வீரரால் பல சஹாபாக்கள் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் மீட்கப்பட்டால், கொண்டு வரப்பட்டால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் இந்த போரினை வழிநடத்த துவங்கிவிட்டது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரினுடைய பேட்டனையே மாத்தினாங்க, சுட்சமத்தை மாத்தினாங்க. அப்படியே அத போர் முன்னாடி போற மாதிரி எல்லாம் கட்டமைச்சு அப்படியே சேஃப்டியா பின்னாடி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தாங்க. இப்படி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ப்பித்ததனால் அவர்களை பாராட்டவும் செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஷயம் என்னன்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார். அன்பானவர்களே, ஸைத் பின் ஹாரிஸா ஒரு படையில ஸைத் பின் ஹாரிஸா இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த படைக்கு அவங்களத்தான் தளபதியா போடுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு கால அவங்க அன்னைக்கு மரணம் அடையாம இருந்து அவங்களோட உயிர் நீட்டிக்கப்படுமா, ஆனா அவங்க வாழக்கூடிய நாட்கள் நீட்டிக்கப்படுமே, ஆனா இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பெரும் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தண்ட பைத்துல் மால்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் மக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கையில தண்ட சொந்த மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கையேந்து கேட்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. பின்னாடி உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு மகனார் உஸாமா, கருப்பா வந்தார். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாங்க, வாங்கும்போது நிறைய நிரப்பமா கொடுக்கிறார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுக்கையில கேட்டாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பாப்பா எனக்கு தரையில அளந்து தந்தீங்க, அவருக்கு கொடுக்கையில அளக்காம கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு. உடனே சொன்னாங்க, அப்துல்லா உன்னை விட உஸாமத்து பின் ஸைத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீதமா நேசிச்சாங்க. இன்னொன்னு தெரியுமா, என்னை விட ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதமாக நேசிச்சாங்க, நிறைய நேசிச்சாங்க. இப்போ கொடுக்கணுமா வேணாமா? ஆமாப்பா விலகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால அரஃபா மைதானத்தில் லட்ச சஹாபாக்கள் திரண்டு நிக்கிறாங்க. அரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிற வேளையில ஒரு சஹாபியை தேடி நிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒட்டகம் அவங்க மட்டும் ஏறி உட்கார்ந்து தேடிட்டு இருக்காங்க. இறுதி ஹஜ். உஸாமா எங்க, உஸாமா எங்க, உஸாமா எங்க? தோழர்களே, பெரிய ஆட்சியாளர் பணக்காரோடு தொடர்பு வச்சுக்கணும், பதவியாளர்களோடு தொடர்பு வச்சுக்கிறது. அவங்களை கண்ணியப்படுத்தினா தானே இங்க பதவிகளும் அந்த சன்மானங்களும் பொறுப்புகளும் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க ஏறும். கூட வச்சுக்கிட்டதுன்னா யாரும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூட வச்சுக்கிட்டதா யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா அடிமையிட மகன், இவங்களெல்லாம் கண்ணியப்படுத்தினான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சிறப்பான குணம் இருக்கா இன்னைக்கு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி பிடிச்சு உஸாமத்து பின் ஸைத் எங்க வச்சாங்க தெரியுமில்ல? தண்ட ஒட்டகத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டான், தண்ட முதுகுக்கு பின்னால் பிடிச்சுக்கோ நல்லா அப்படின்னு ஏத்தி வச்சுக்கிட்டான். உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த அளவுக்கு நேசித்தா. அப்ப உஸாமாவே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னா தண்ட அந்த மகனை, தண்ட வளர்ப்பு மகனை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, இதுல பல படிப்படைகள் இருக்கு நமக்கு. தலாக்கினுடைய விஷயத்த நாம எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு முஹல்லா தலாக்குடைய விவகாரத்தை எப்படி அணுகணும், என்ன வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற நிர்பந்தம் கொடுக்காம, மனக்கசப்பு வந்துட்டு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லாம் பார்க்காம நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்த ரொம்ப நெருக்கமா வாழ வச்சிருவாங்க. மன நெருக்கத்தோடு வாழ்ந்து என்ன ரொம்ப கசந்து, வாழ்க்கை கசந்து, அவரோட வாழ்க்கை நாசமாயி, மனைவிட வாழ்க்கை நாசமாயி, பிள்ளைகளோட வாழ்க்கை நாசமாயி, இப்படியான ஒரு விஷயத்தை நிர்பந்தமா ஏற்படுத்தக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அப்படி ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரா, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் என் கணவர்கிட்ட எனக்கு விடுவிப்பு தாங்க, ஆனா இந்த கணவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு தான், ஆனா என்னால அதை சொல்ல இயலாது, விடுப்பு தாங்க, தலாக் வாங்கி தாங்க. உடனே அந்த சஹாபியை கூட்டு ஒன்னும் விசாரிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லிகஹா, தலாக் கூற்று. பின்னால அந்த சஹாபி
அந்த பெண்ணுக்கு பின்னாலேயே அழுது கொண்டே திரிந்தார்கள். ரசூலுல்லாஹி திருப்பியும் கூட்டி சொல்றாங்க, அம்மா பாரு பாவமா இருக்கிறார பார்த்தா, யா ரசூலல்லாஹ் இது கட்டாய கடமையா, நீங்கள் எனக்கு முடியுங்கள் என்று நீங்க கட்டளை போடுறீங்கன்னு சொன்னா நான் முடிக்கிறேன். இல்லம்மா என் கட்டளை இதுல விருப்பம் தான். இப்போ நாம இந்த மாதிரி வாழ்க்கையை பலர்களையும் பார்க்கிறோம். தூக்கு, தற்கொலை, இதெல்லாம் சர்வசாதாரண குடும்ப வாழ்க்கையில் நடந்தது. அது நடக்கக்கூடாது. அதனுடைய ஒழுங்குமுறை அதபியத்தை சொல்லித்தராங்க. அன்பானவர்களை, இது போல பல படிப்பினைகள் இருக்குது. இவர்களோடு நாள மறுமையில ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைக்கணும். அதுக்குண்டான வசனம் என்ன செய்யணும்? அதுக்கு உமை யுத்தஇல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக் மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸுன உலாயிக ரஃபீகா. தேவையானது என்ன? உமை யுத்தஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பாடான வாழ்வை அல்லாஹ் முதல்ல எனக்கும் என் குடும்பத்துக்கும் பின்னால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம் யாவருக்கும் அல்லாஹ் நல்வானாக. பரக்கல்லாஹு ஃபீக்கும். நாளைக்கு இன்னொரு வரலாறோடு இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்லாஹ் நசீபை நாடி இருந்தால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.